முதல் முறையாக எம்பியா இருக்கீங்க கேரளா மாநிலத்துக்கு என்ன மாதிரி திட்டங்கள் கொண்டு வந்ததாக அவங்க கொடுத்த பிளெஸிங்ஸ். அப்போ என்ன பண்ணுறதா இருந்தாலும் அவங்களுக்கும் போய் சேரணும். ஆனால் நான் அவங்கக்கிட்ட எலெக்ஷனுக்கு முன்னே போலிங்க்கு முன்னே சொன்னேன், நான் வந்து தமிழ்நாட்டுக்கும் எம்பியாக எஃபெக்டிவாக இருப்பேன்னு சொன்னேன். அதனால் இப்போ வந்து அவங்க என்ன கவுன்சிலில் எடுத்திருக்காங்க. அப்போ மொத்தமாக எங்கே எந்த இடத்துக்கெல்லாம் போனோமோ பண்ணமோ அதெல்லாம் நான் பண்ணித்தான் ஆகணும். தமிழ்நாட்டில் முக்கியமாக பெட்ரோல்துறை அமைச்சர், சுற்றுலாத்துறை அமைச்சர் இங்கே மேம்படுத்துறதுக்கான திட்டங்கள் வச்சுருக்கீங்களா? ஏன்னா திட்டங்கள் இருக்குது. காவேரி பேசினில் திட்டம் வந்து இஸ் இன் வெரி திக் வெயிட்டிங். அதெல்லாம் நடக்கணும். எல்லாம் பிளானிங்கில். நான் இப்போ தான் வந்து எனக்கு டூரிசம் ஓகே, எந்த அளவுக்கும் போகலாம் சிந்தனை. ஆனால் பெட்ரோலியம் வந்து டோட்டலி டெக்னிக்கல். நான் கற்றுக்கிட்டு தான் எது பண்ணக்கூடியது எது பண்ணக்கூடாதது இதெல்லாம் வந்து நான் கற்றுக்கணும் முதல்ல, அதுக்கப்புறம் சொல்கிறேன். இது பொலிட்டிக்கல் சார்ந்த பற்றி. இப்போ வந்து நீட் தேர்வுக்கு வந்து நோ பொலிட்டிக்ஸ், நோ பொலிட்டிக்ஸ், நோ பொலிட்டிக்ஸ், நோ பொலிட்டிக்ஸ், நோ பொலிட்டிக்ஸ். அதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன், அதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷனல். If you want to play politics, then you can. But please don't play politics. நிர்மலா சீதாராமன் வந்து மாநில அரசு ஒத்துழைப்பு இருந்தால் ஐயா நீங்க ஆளக்கூடிய மாநிலங்கள்ல பெட்ரோலிய விலையை கம்மி பண்ணி விலை கம்மி பண்ணுறதை பற்றி மட்டும் யோசிக்காதீங்க. அதுக்கான சரியான வழி அது யோசிச்சு எப்படி இந்த ஒரு திட்டம் வந்தது, ஆயில் கம்பெனிஸுக்கு எப்படி நாட் ஆன் அ டெய்லி பேசிஸ் இது எப்படின்னு எனக்கு நான் கற்றுக்கிட்டு படித்து வச்சுருக்கேன். நான் விளக்கமாக வந்து சொல்லி எல்லாவரையும் நான் வந்து கற்று வைக்க முடியாது. அப்போ அதுக்கெல்லாம் வழி வந்துடும்னு நினைக்கிறேன். நமக்கு இந்த க்ரூட் ஆயில், ப்ராசஸ்ட் ஆயில் பேலன்ஸ் அதையெல்லாம் பற்றி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டால் இந்த கேள்வியெல்லாம் வராது. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நடிகர் விஜய் வந்து மாணவர்களுக்கு வந்து தேங்க்யூ இணையமைச்சராக இருக்கீங்க. அந்த வருஷம் சபரிமலையில் ஏதாவது சபரிமலை எல்லாம் யாரும் தொடாத ஐயா. தொட்டவங்க எல்லாம் இப்போ போய் பொள்ளி உக்காந்துருக்காங்க. யாரும் தொடமாட்டாங்க. நீங்கள் அதெல்லாம் பயப்படாதீங்க. சென்னை வந்திருக்கீங்க. சென்னை என்னை வளர்த்துன இடம். எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தூங்கிறதுக்கு இடம் கொடுத்த இடம் சென்னை, தமிழ்நாடு நேசிக்கிறேன். பாசம் இருக்கு. புரிஞ்சுக்கங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.